சரி, இப்போ அதிகாரிகள் மாற்றம்லாம் அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு. பொதுவாக ஒரு ஆட்சி மாற்றத்தில் நடந்ததன் பிறகு ஒரு தடவை நடக்கும். ஆட்சி மாற்றம் வரும்போது நீங்கள் கூறியதைப் போல ஒரே நேரத்தில் அதிகாரிகள் மாற்றம் இருக்கும். பெரியவர் பக்தவச்சலம் முன்னாள் முதலமைச்சர் அவர்களை யாரும் ஏமாற்ற முடியாது. ஒரே ஒரு இடத்தில் அவர் கோட்டை விட்டு விட்டார். என்னவென்று சொன்னால், நம்பியார் என்ற ஒரு அதிகாரி இருந்தார். சந்திரலேகா என்ற ஒரு IAS அதிகாரி உணவுத்துறை அதிகாரியாக இருந்தார். நம்பியார் அவர்கள் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார். அந்த நேரத்திலே குறிப்பா பக்தவச்சலம் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தார் என்ற கோபம் அவர் மீது இருந்த காரணத்தினால் செயற்கையாகவே ஒரு உணவு பஞ்சத்தை உண்டாக்கினார். இந்த இரண்டு அதிகாரிகளும் சேர்ந்து கொண்டு வந்து ஆட்சி மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்றே அவர்கள் சதி செய்து ஒரு முறை கூட டெல்லியிலிருந்து ஒரு தொழிற்சாலை நிறுவுவதற்காக இங்கே வந்தார்கள். அப்பொழுது அதிகாரிகள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய IAS அதிகாரிகள் இணைந்து சென்று இடம் தேடுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? டெல்லியில் இருந்த பக்கத்திலே தண்ணீர் வசதி இருக்க வேண்டும், மாசு இருக்கக்கூடாது, இடம் காற்று வசதியான இடமாக இருக்க வேண்டும் என்று தேடி பார்த்துவிட்டு எங்குமே இல்லை என்று முதலமைச்சரை சந்தித்து சொன்னபோது அதிகாரிகளை பார்த்து நிமிர்ந்து சிரித்து விட்டு காமராஜர் சொன்னார், திருவெரும்பூர் என்ற இடத்துக்கு போக சொல்றாரு. போய் பார்த்தா, ஐயோ இந்த மாதிரி இடம் இந்தியாவிலே எங்குமே கிடையாது, இதுதான் எங்களுக்கு சரியான இடம். அப்படின்னா பாருங்க, ஒரு முதலமைச்சர் குஜராத்தில் ஒரு அதிகாரி இருந்தார், IPS அதிகாரி. கோத்ரா ரயில் எரிப்பு நடந்தது பார்த்தீங்களா? அதுல அவரு அரசாங்கத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தார். ஒரு உயர்ந்த IPS அதிகாரி அவர் இன்று வரை சிறையில் இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார். அவர் முதலமைச்சராக இருந்தபோது துணிந்து IPS ஆபீசராக இருந்தும் அவர் திரு அமித்ஷா மீது வழக்கு பதிவு செய்தார். அவருடைய IPS பறிக்கப்பட்டது. இப்படி கூட அரசாங்கம் செய்யும். அந்த சொராப்தினுடைய மனைவி மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்களை கொலை செய்ய வந்தார் என்றெல்லாம் கேள்வி எழுப்புகிறார்கள். அவர் பதில் சொல்லுகிறார். வித்தியாசமான பதிலாக இருக்கிறது. அதெல்லாம் குஜராத்திலே தான் ஒரு முஸ்லீம் என்ற காரணத்தினால் தான் அழுத்தப்படுகிறோம், அமுக்கப்படுகிறோம், துன்புறுத்தப்படுகிறோம் என்ற காரணத்தினால் திரும்பி ஊப்பி போறாரு. பம்பாய் போகும்போது இடையில் அவரை ட்ரெயின்ல இருந்து இறக்கி கொண்டாந்து என்கவுண்டர் பண்றாங்க. அவர் மனைவியே காவல்துறையை கொளுத்தியதாக குஜராத் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், இப்போ அதிகாரிகள் மாற்றம்லாம் அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு. பொதுவாக ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு நடந்ததன் பிறகு ஒரு தடவை நடக்கும். அந்த ஆட்சி பதவியேற்று ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு. இப்போ இந்த 2 மாதத்துல 2-3 தடவை நடந்துருச்சு. இப்போ அந்த அதிகாரிகளுடைய பணி மாற்றத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, ஆட்சி மாற்றம் வரும்போது நீங்கள் கூறியதைப் போல ஒரே நேரத்தில் அதிகாரிகள் மாற்றம் இருக்கும். அது கூட என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல நேர்மையாக இருப்பவர்களை விட்டு விடுவார்கள். நல்ல ஆலோசனைகளை சொல்பவர்கள் என்று தெரிந்து வைத்துக்கொண்டு அவர்களையும் இடமாற்றம் செய்ய மாட்டார்கள். சில பேர் மீது சில குறைபாடுகள் இருந்தால் அவர்கள் மாற்றப்படுவார்கள். அப்படி நான் இதுவரையில் நடந்திருக்கிறது. ஆனால் இந்த முறை தாங்கள் கூறியதைப் போல 3-4 முறை நடந்து விட்டதாக நான் அறிகிறேன். 2 மாசத்துல அது தேவைதானா என்ற கேள்வி நமக்குள் எழாமல் இல்லை. ஏனென்றால் உடனடியாக கூட மாற்றிருக்க வேண்டியதில்லை. வந்தவுடன் அவர்களை ஜட்ஜ் பண்ணியிருக்கணும். அந்த அதிகாரிகளை ஜட்ஜ் பண்ணியிருக்கணும். சீஃப் செக்ரட்டரியை கூப்பிட்டு இந்தந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, எந்த மாதிரியான நிலைப்பாட்டில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அலசி ஆராய்ந்து மாற்றும் பட்டியலை தயாரித்து விட்டு ஒரே நேரத்தில் மாற்றிவிட்டு அதற்கு பிறகு ஒரு 6 மாதம் கழித்து மாற்றப்பட்டவர்கள் எப்படி பணி செய்கிறார்கள், மாற்றப்படாதவர்கள் எப்படி இருக்கிறார்கள், முந்தைய ஆட்சியில் நடத்திய நல்ல திட்டங்களை இவர்களும் நமக்கு உதவியாக இருந்து செய்கிறார்களா என்பதை கண்காணித்து 6 மாதம் கழித்து 2வது மாற்றம் வைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இவர்கள் இப்பொழுதே 3-4 தடவை மாற்றியது என்பது ஒரு
கொஞ்சம் நெருடலாகத்தான் இருக்கிறது. தேவையற்றது கூட இருக்குமோ என்று நமக்கு என்ன தோன்றுகிறது. ஆனால் ஆட்சியாளர்கள் நினைத்து இதை செய்கிறார்கள் என்றால் ஏதோ ஒரு காரண காரியம் கூட இருக்கலாம். இப்போ நீங்க அரசியல்ல ஒரு 40 ஆண்டுகள் கிட்ட வந்து இருக்கீங்க. இந்த 40 ஆண்டுகள்ல நீங்க பார்த்த அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் ஏதாவது தவறா வழி நடத்திட்டு போறது அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது கேள்விப்பட்டதுண்டா, பார்த்ததுண்டா, அந்த மாதிரி கேட்குறேன். அதாவதுங்க, எந்த அதிகாரியுமே தவறாக வழிநடத்தி ஒரு அரசாங்கத்தை கொண்டு செல்ல முடியாது. இல்லை, தவறாக வழி நடத்தினா எல்லா நேரத்தையும் தவறாக வழி நடத்தினா அது மக்கள் மத்தியிலேருந்தே ஒரு கேள்வி வந்துடும். கண்டிப்பாக வரும். சில நேரத்தில் அவங்களுடைய லாபத்துக்காக இல்லை எதிர்கட்சியிலேருந்து ஏதாவது குரல் எழுப்பி இவங்க மூலியமாக இதை பண்ணு அப்படின்ட்டு வந்து சொல்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் கேட்குறேன். ஒரு ஆட்சிக்கு வந்துங்க அதிகாரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக ஒரு துறை இருக்குதுன்னா அதுக்கு துறை செயலாளர், அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பார். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் வரும், வராமலும் போகலாம். ஆனால் 60 வயது வரை அந்த அதிகாரி அந்த அதிகாரத்திலேயே இருப்பார் என்பது ஒரு வரலாற்று உண்மை. ஆகவே அவர்களை நமக்கு வேண்டியவர்களாக மாற்றி நாம் சொல்வதை கேட்கிற மாதிரி பண்ணணும். நீங்கள் கேட்டீங்க, இத்தனை ஆண்டுகளில் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இப்போ இறையன்புன்னு ஒருத்தர் இருந்தார், சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார். அருமையான மனிதர். அவருடைய அண்ணன் அவரும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. பிரதமராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மோடிக்கு மிகவும் பிடித்தமானவர் அவர். அவர் பேர் வந்து ஒரு நல்ல பேர். இவர் பேர் இறையன்பு, அவர் பேர் ஏதோ ஒன்று வரும். இறையன்பெல்லாம் மிக சாதுரியமானவர், நேர்மையான அதிகாரி, அரசாங்கத்தை வழிநடத்தி செல்வதில் மிக கெட்டிக்காரர். அதில் 2 கருத்து இல்லை. அதே போன்று நான் வரிசையாக சீஃப் செக்ரட்டரிகளை கார்த்திகேயன் இருந்து பார்த்திருக்கிறேன். கார்த்திகேயன் யார் என்று சொன்னால் நம்முடைய பக்தோச்சலம் முன்னாள் முதல்வரனுடைய பேத்தி ஜெயந்தி நடராஜனுடைய மாமனார் தான் கார்த்திகேயன். அவர் நமச்சிவாயம், நம்பியார், அப்புறம் ராஜேந்திர, இப்படி பலர் இருந்தார்கள் சீஃப் செக்ரட்டரியாக. அவங்களுடைய வேலை தான், மெயினான வேலை தான் என்னவா சார் இருக்கும்? அதாவதுங்க, எல்லா துறை அதிகாரிகளையும் கண்காணிப்பது அவர்களுடைய வேலை. அவர்கள் எப்படி பணிபுரிகிறார்கள் என்பதை கேட்டு அமைச்சர்களிடம் கோப்பு வந்தால் நிறுத்தாதீர்கள், உடனடியாக அமைச்சர்களுக்கு அனுப்புங்கள், அவருடைய கையெழுத்தை பெற்று நிறைவேற்றுங்கள், மக்கள் திட்டங்களை உடனடியாக நிறைவேற்றுங்கள். இன்று காலை நான் வரும்பொழுது, இங்கே வரும்போது கேள்விப்பட்ட வரையில் முதலமைச்சரிடத்தில் ஒரு ஃபைல் கூட பெண்டிங் இல்லையா. ஓ, ஒரு மிகப்பெரிய விஷயம். முதலமைச்சரிடத்துல வர ஃபைல் காலையில் வந்திருந்தா ஈவினிங் அவர் போகும்போது அந்த ஃபைல் சைன் பண்ணி வெளியே போயிடுமா. அதை படித்து பார்த்து அதில் என்ன குறிப்போ அதை எழுதி அனுப்பிடுவாரா. ஒரு ஃபைல் கூட அவர் டேபிளில் இல்லையா. ப்ரீவியஸ்ல அப்படி பெண்டிங்ல இருந்த மாதிரியான இருந்தது. நீங்க பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்ததில்ல, கேள்விப்பட்டது தான். சில முதலமைச்சர்கள் வேலை பளு காரணமாக அதை 1-2 நாள்கள் வைத்திருந்தது கூட உண்டு. ஆனால் இவர் அன்றைக்கு கிளியர் செய்து விடுகிறார் என்று நான் ஒரு அதிகாரி என்கிட்ட காலையில் சொன்னார். நான் கேட்டபோது இது இப்படி சொன்னார்கள். ஆனால் அதிகாரிகள் என்பவர்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் எப்போதும். திரு பக்தோச்சலம், திரு காமராஜர் போன்றவர்களிடத்தில் அதிகாரிகள் மிக ஜாக்கிரதையாக பேசுவார்கள். எப்படி? ஒரு முறை கூட டெல்லியிலிருந்து ஒரு தொழிற்சாலை நிறுவுவதற்காக இங்கே வந்தார்கள் ஐஏஎஸ் அதிகாரி. என்ன தொழிற்சாலை? ஐ திங்க் அது பெல் நிறுவனம்னு நினைக்கிறேன், திருச்சி பக்கத்தில். அப்பொழுது அதிகாரிகள் எல்லாம், இங்க இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் இணைந்து சென்று இடம் தேடுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், டெல்லியில் இருந்த பக்கத்திலே தண்ணீர் வசதி இருக்க வேண்டும், மாசு இருக்கக்கூடாது, இடம் காற்று வசதியான இடமாக இருக்க வேண்டும் என்று தேடி பார்த்துவிட்டு எங்குமே இல்லை என்று முதலமைச்சரை சந்தித்து சொன்னபோது அதிகாரிகளை பார்த்து நிமிர்ந்து சிரித்து விட்டு காமராஜர் சொன்னார், இந்த இடத்துக்கு போங்கன்னு திருவெரும்பூர் என்ற இடத்துக்கு போக சொல்றாரு. போய் பார்த்தா, ஐயோ இந்த மாதிரி இடம் இந்தியாவிலே எங்கேயுமே கிடையாது, இதுதான் எங்களுக்கு சரியான இடம். அப்படின்னா பாருங்க, ஒரு முதலமைச்சர் திருவெரும்பூர் என்ற இடத்தில் இவர்களுக்கு தேவையான இடம் இருக்கிறது என்று அவர் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு பெரிய சாதுரியமான ஒரு முதல்வராக இருந்திருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்கும்போது பெருமையாக. அப்போ முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வுல இல்லைன்னாலும் அதிகாரிகள் சற்று அவரை ஓவர்டேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அன்னைக்கு மட்டும் காமராஜருக்கு அது தெரியாம இருந்தா
எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அதில் 10,000 பேர் பணிபுரிவதாக நான் கேள்விப்பட்டேன். இந்த 10,000 குடும்பம் இன்றைக்கு பிழைக்கிறது. 10,000 குடும்பம் என்றால் ஒரு குடும்பத்திற்கு 4 பேர் வைத்துக் கொள்ளுங்கள். 40,000 பேர் அந்த கம்பெனியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது பெருந்தலைவர் காமராஜர் தான் வேறொரு மாநிலத்திற்கு போயிருக்கோம். அப்போ அந்த மாதிரியான முதல்வர்களும் இருந்திருக்கிறார்கள். அதற்காக ஒரு நிர்வாகம் நடத்துவதற்கு கல்வி தகுதி மட்டுமே முக்கியம் என்று நான் சொல்ல மாட்டேன். திரு எம்ஜிஆர்கள் பல திட்டங்களை கொண்டு வந்தார். டாக்டர் கலைஞர் பல திட்டங்களை கொண்டு வந்தார். அம்மையார் ஜெயலலிதா காலேஜுக்கெல்லாம் போனதில்லை. சர்ச் பார்க் கான்வென்ட்ல 10வது கிளாஸ் மட்டும்தான் படித்தாங்க. சரி, அவர் ஆங்கில புலமை நிறைய இருந்ததுன்னாக்கா எல்லாருக்கும் ஆங்கில புலமைன்றது மொழி தானே, கற்றுக்கொள்வதிலே புலமை எல்லோருக்கும் வரும் தான். அது இப்போ அதிகாரிகள் ஆட்சியாளர்களை ஓவர்டேக் பண்ண மாதிரியான ஏதாவது மூமெண்ட் நீங்க கேள்விப்பட்டீங்க? அதாவதுங்க, அதிகாரிகள் சில இடங்களில் அமைச்சர்களையோ மற்றவர்களையோ கூட ஓவர்லுக் பண்ணி போறாங்கன்னா, சில நேரங்களில் தனக்கு பிடித்தமானவற்றை செய்ய வேண்டும் என்று ஓவர்லுக் செய்த வரலாறு கூட உண்டு. அது குறிப்பாக கேட்டால் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியாது. அது உண்டு, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர்களும் சில நேரங்களில் செய்வார்கள். பெருந்தலைவர் பக்தோச்சலம் காலத்தில் ஒரு அதிகாரி கூட அவர் ஏமாற்ற முடியாது. ஏன்? ரொம்ப திறமையானவர் பெரியவர் பக்தோச்சலம். முன்னாள் முதலமைச்சர் அவர்களை யாரும் ஏமாற்ற முடியாது. மிக நேர்த்தியாக அதிகாரிகளை கையாள்வார். ஒரே ஒரு இடத்தில் அவர் கோட்டை விட்டு விட்டார். என்னவென்று சொன்னால், நம்பியார் என்ற ஒரு அதிகாரி இருந்தார், ஐஏஎஸ் அதிகாரி. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, வரம்பு மீறி நடப்பார்களா, ஓவர்டேக். அப்பொழுது சந்திரலேகா என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி உணவுத்துறை அதிகாரியாக இருந்தார். நம்பியார் அவர்கள் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார். அந்த நேரத்திலே அவர்களுக்கு அரசாங்கத்தின் மீது கொஞ்சம் கோபம் இருந்தது. குறிப்பாக பக்தோச்சலம் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தார் என்ற கோபம் அவர் மீது இருந்த காரணத்தினால் செயற்கையாகவே ஒரு உணவு பஞ்சத்தை உண்டாக்கினார்கள். எப்படி? அதாவது அந்த நேரத்தில் போர் மேகம் சூழ்ந்திருந்த காலம் அது, 50s. ஆமா, போர் மேகம் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே உணவு பஞ்சம் என்பது இயல்பாகவே வரக்கூடியது. ஆனால் அந்த இயல்பை தாண்டி அதிகமான உணவு பற்றாக்குறை இந்த 2 அதிகாரிகளும் சேர்ந்து கொண்டு வந்து ஆட்சி மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்றே அவர்கள் சதி செய்து, அதே நேரத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்று ஒன்று வந்தபோது முதலமைச்சர் சில உத்தரவுகளை பிறப்பித்தார். அதை தாண்டி இந்த அதிகாரிகள் சிலவற்றை நிறைவேற்றி மக்களிடத்தில் ஒரு கோபத்தை இந்த அரசாங்கத்தின் உருவாக்கி, இந்த அதிகாரிகள் நினைத்தால் ஆட்சி மாற்றத்தை கூட உருவாக்க முடியும் என்பது 67 காங்கிரஸ் ஆட்சி போனதற்கும், பெருந்தலைவர் காமராஜர் தோற்று போனதற்கும், முதல்வராக இருந்த பக்தோச்சலம் அவர்களே தோற்று போனதற்கும் அதுதான் காரணம். ஆகவே அதிகாரிகளை நாம் அவர்களை நேர்த்தியாக வைத்துக்கொண்டு, நமக்கு தெரிந்ததை வைத்துக்கொண்டு இதை செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள், அப்படி என்று அவரிடத்திலே சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் அதிகாரிகளும் நம் மீது அக்கறையோடு இருப்பது போல் நாமும் நடந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் 67 நிச்சயமாக நான் சொல்வேன், காங்கிரஸ் ஆட்சி போனதற்கு காரணமே அதிகாரிகளால் தான். இந்திய எதிர்ப்பு போராட்டமும் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டதும் அதிகாரிகள் செயற்கையாக உண்டாக்கிய அந்த விதம்தான். ஆனால் பெரியவர் பக்தோச்சலம் மீது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது மாணவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதற்கு முதல்வர் பக்தோச்சலம் ஒரு சிறிய காரணமாக இருந்தாலும் பெரிய காரணம் இந்த அதிகாரிகள் தான். ஆகவே அதிகாரிகளிடத்தில் நாம் எப்பொழுதும் அனுசரணையாக அவர் நமக்கும் இருக்க வேண்டும், நாமும் அவர்களுக்கு இருக்க வேண்டும். ஆகவே தேவைப்பட்டால் அதிகாரிகள் மாற்றம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் மரியாதைக்குரிய இந்த அரசாங்கத்திற்கும் முதலமைச்சருக்கும் சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இப்போ சார், ஒரு அதிகாரி ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குது அப்படின்னா, ஆட்சி மாற்றம் நடக்கிறப்போ இதுக்கு முன்னாடி அந்த கட்சியை பிடிச்ச அதிகாரிகள் இருப்பாங்க, அந்த ஆட்சியாளர்களுக்கு இணக்கமான அதிகாரிகள் இருப்பாங்க. அடுத்த ஆட்சி மாறுறப்போ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதனுடைய ரகசியத்தை இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரியான பணி மாற்றங்கள் நடப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமையுது அப்படின்ட்டு சொல்லப்படுது. அதை நீங்கள் ஏற்றுப்பீங்களா? ஆட்சி மாற்றம் நடந்த உடனே அதிகாரிகள் இந்த ஆட்சிக்கு உண்டான அதிகாரிகளாக மாறிவிடுவார்கள். இது இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒரு காரியம். சென்ற ஆட்சிக்கு விசுவாசமாக அவர்கள் இருப்பார் என்று சொன்னால் ஒரு 10% இருக்கலாம். அப்படி இருந்து மாட்டிக்கிட்ட அதிகாரிகள் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவதுங்க,
இப்போ நான் நிறைய அதிகாரிகளை பார்த்திருக்கிறேன். இப்பொழுது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் மீது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சாதகமாக இருந்தார் என்று, ஆனால் மறுபடியும் அவர் அதே இடத்தில் ஒரு உயர்ந்த பதவியில் அமர வைக்கப்பட்டார் என்று சொன்னார்கள். கரெக்டாக 40 நாள் முடியவில்லை, அவரை வேறு துறைக்கு மாற்றிவிட்டார்கள். ஆகவே இந்த குற்றச்சாட்டுகள் சில அதிகாரிகள் மீது இயல்பாகவே வந்துவிடும். ஆனால் அவர்களும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆட்சி மாற்றம் வந்தவுடன் அவர்களாகவே கேட்டுக்கொண்டு தங்களை விடுவித்து கொண்டு வேறு ஒரு இடத்திற்கு போய் அமர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்படி இல்லை என்றால் அவர்களை அடையாளம் கண்டு ஆட்சியாளர்கள் அவர்களை கொண்டு போய் வேறு இடங்களில் உட்கார வைக்க வேண்டாம். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. நீங்கள் உதாரணத்திற்கு குஜராத்தில் ஒரு அதிகாரி இருந்தார், ஐபிஎஸ் அதிகாரி. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கோத்ரா ரயில் எரிப்பு நடந்தது பார்த்தீங்களா, அதில் அவர் அரசாங்கத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தார். அவர் பேர் எனக்கு கொஞ்சம் ஞாபகத்துக்கு வரல. ஒரு உயர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி, அவர் இன்று வரை சிறையில் இருக்கிறார். இன்று வரை சிறையில் இருக்கிறார். நம்ம வலைதளத்தில் பார்த்தா தெரியும். அவருடைய மகன் லண்டனில் இப்போ படிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார். அவர் முதலமைச்சராக இருந்தபோது துணிந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தும் அவர் திரு அமித்ஷா மீது வழக்கு பதிவு செய்தார். அதன் காரணமாக பிரதமர் ஆனவுடன் அவருடைய ஐபிஎஸ் பறிக்கப்பட்டது. இப்படி கூட அரசாங்கம் செய்யும். தனக்கு பிடிக்காத அதிகாரிகளை, தங்களுக்கு வேண்டாத அதிகாரிகளை தங்கள் மீதே சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாலும் அதை பொறுத்து கொள்ள முடியாத ஆட்சியாளர்கள் குஜராத் அரசாங்கத்திலே மரியாதைக்குரிய திரு மோடி அவர்கள் பிரதமரானவுடன் அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்து இன்று வரை அவர் சிறையில் இருக்கிறார். ஆகவே அவர் நேர்மையான அதிகாரி என்று குஜராத் வரலாற்றிலே சொல்லிக் கொள்கிறார்கள். இன்றைக்கும் ஐபிஎஸ் அதிகாரிகள் மத்தியிலே அவர் இன்றைக்கும் ஒரு நல்ல பெயரோடு நேர்மையான அதிகாரி. அவரை சிறையில் அடைத்தது ஒரு சொராப்தீன் என்று ஒருவன் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் இப்போ கூட 2-3 நாட்களாக வலைதளங்களிலே வந்து கொண்டிருக்கிறது. உள்துறை பணியாற்றிய ஒரு அதிகாரியிடம் ஒரு அம்மையார் பேட்டி எடுக்கிறார். அந்த சொராப்தீனுடைய மனைவி மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்களை கொலை செய்ய வந்தார் என்றெல்லாம் கேள்வி எழுப்புகிறார்கள். அவர் பதில் சொல்லுகிறார். வித்தியாசமான பதிலாக இருக்கிறது. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியெல்லாம் செய்ய முடியுமா என்று நமக்கு தோன்றவில்லை. அவர் ஊபிக்காரர், குஜராத்துக்கு பிழைப்பு தேடி வந்தார். குஜராத்திலே தன் மீது தான் ஒரு முஸ்லீம் என்ற காரணத்தினால் தான் அழுத்தப்படுகிறோம், அமுக்கப்படுகிறோம், துன்புறுத்தப்படுகிறோம் என்ற காரணத்தினால் திரும்பி ஊப்பி போகிறாரு. பம்பாய் போகும்போது இடையில் அவரை ட்ரெயினில் இருந்து இறக்கி கொண்டாந்து என்கவுண்டர் பண்ணுறாங்க. அவர் மனைவியே காவல்துறையை கொளுத்தியதாக குஜராத் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டு இருக்குது. ஆகவே இப்படி போன்ற நிலைமைகள் எல்லாம் கூட இருந்திருக்கிறது. ஆகவே அதிகாரிகளை அரசாங்கமும் அனுசரணையாக கையாள வேண்டும், அதிகாரிகளும் வந்துவிட்ட ஆட்சிக்கு அனுசரணையாக இருக்க வேண்டும். அதுதான் நியாயம், அதுதான் தர்மம். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி சார். நன்றி சார். வணக்கம்.